எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஆறிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாட்டு மொறுமொறுப்பாக கிடச்சிருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப் அவுல் வச்சு பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு கப்பு அவுல் வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம பண்ணணும். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். அவளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை தந்தபடி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா தடுத்து தூசி எல்லாம் போயிடணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது எப்படியும் ஒரு 2 நிமிஷம் வச்சாச்சுன்னா போகிறோம். நமக்கு நல்லா ஊறிடுங்க. நைஸ் அவள் தான் எடுத்துருக்கேன். நல்லா தின்னமான அவள்னா 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது வந்து நைஸாக மட்டும் ஊறிடும். இது ஊறட்டும். நம்ம மற்ற பொருட்கள்லாம் எடுத்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கேரட்டுங்க துருவி நல்லா பொடிசாக துருவி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு மிளகாய், மல்லித்தழை கொஞ்சம், இதில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவுங்க. இதையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா வரமிளகாத்தூள். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் வேணால் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு போடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போட்டுடலாம். அரிசி மாவு, மைதா மாவு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வெங்காயம் கேரட்லாம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட்டோம்னா தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியும். அதனால் அப்படி இருக்கட்டும். 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் மைதா மாவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னாக்கா தண்ணி எவ்வளோ அளவுங்கிறது தெரியாது. அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கிறத நம்ம கோரி வச்சு தட்டி எடுக்கணுங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம டோஸ்ட் தவா அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோரி வைக்கணுங்க. நம்ம கோரி வச்சு தட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கோரி வச்சா ஓடக்கூடாதுங்க. அப்படியே தட்டுற அளவுக்கு நிற்கணும். அந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணுங்க. தவா கொஞ்சம் ஹீட் ஆகிடணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை அரைச்சிக்கணும். தவா வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கணும்.
வச்சிங்கன்னா 4 எண்ணெய் வைக்கலாம். கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா 2 எண்ணெய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நல்லா மொறுன்னு வேகணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. நல்லா மொறுன்னு வேகணும். நல்லா வேகட்டும். சாஸும் தேவையில்லை, சட்னியும் தேவையில்லைங்க. நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது அப்படியே உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தழை சட்னி, புதினா தழை சட்னி, அப்புறமா கார சட்னி, எதுனாலும் ஊற்றி சாப்பிடலாம். தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் வேகட்டும், எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க. அட்டகாசமான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படி சூப்பருங்க, எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக கட்டி கொடுங்க. சூப்பராக கிடச்சிருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாட்டு வெந்துருச்சு. எம்மியாக இருக்குங்க. சூப்பர். இருக்கிறதையும் நம்ம அப்புறம் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்குறீங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க மக்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஆறிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாட்டு மொறுப்பாக கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க. சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகிட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க. மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சுட்டு வச்சோம்னாக்கே ஆறி போவோம். அதெல்லாம் சுட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வடை வாசனை அடிக்குங்க. நம்ம பருப்பு வடைலாம் சுட்டாக்கி அப்படி மொறுன்னு கிறிஸ்பியாக வாசம் அடிக்கும். அந்த மாதிரி அடிக்கி சாஸில் முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. குழந்தைகள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு ஹெல்த்தியாட்டு பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பர். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் பெஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.